Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு சில பேர் எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டண்ட் ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டண்ட் பண்றாரு அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்காக. ஒரு ஆடியோ லான்ச்ல பேசுறாரு, அதுக்கப்புறம் கம்முன்னு அவர் பாட்டுக்கு இருக்கிறார். இதே தான் ஜெயிலருக்கு பண்ணார். ஜெயிலருடைய கலெக்ஷனை அதுக்கு அடுத்த ஒரு டியர் நடிகர்கள் நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கும் அதை நெருங்குறதுக்கு தானே போட்டி. ஏன்னா ஒரு நியூஸ் சேனல்லையுமே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த சிகிச்சை பண்றாங்க, அந்த சிகிச்சை, அறுவை சிகிச்சை பண்றாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் பழைய மாதிரி கேன் பி பேக் டு நார்மல்ன்ற மாதிரி சொல்லியாச்சு. ஒரு பாகுபலி எப்படி தெலுங்குக்கு அங்கீகாரம் எடுத்து கொடுத்ததோ அதை அடுத்தது ரஜினிகாந்த் படங்களும் பண்ண தயாராக இருக்கும் பொழுது இவன் உட்காந்து ரிப்பு போட்டான்னா இவனை விட முட்டாள வேணா இருக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் லியோவையும் கோட்டையும் நீங்கள் எடுத்து பாருங்க, லியோ ஓடாத காரணம் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பண்ண நெகட்டிவ் ரிவ்யூ தான். இதே வேட்டைன்னு நீங்கள் தலைகீழ இருந்து தண்ணி குடிங்க, அந்த படத்தினுடைய டாக்கு தான் அந்த படத்தை மூவ் பண்ணி கொண்டு போகும். இந்த வேட்டையிலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கூலியெல்லாம் இவங்க நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஜெயிலர்லாம். ஏன்னா அது அந்த படத்தோட பொட்டன்ஷியலே வேற. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கையை கட்டி ஒருத்தர் நிற்கணும். கையை கட்டி ஒருத்தர் நிற்கணும்னா அது ஜஸ்டிஃபைபிளாக இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஆளை தேடும் பொழுது எனக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை, அமிதாப் பச்சன் மட்டும்தான். இந்த படம் ஜெயிலரை தாண்ட போகுது. ஆனால் இந்த படம் 2.0 அடித்து நம்பர் 1 தமிழ் ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் போகுமான்றதான் எங்கள் கேள்வி. அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதனால் வந்து சும்மா அவர் செத்து போயிட்டாரு வச்சுட்டாரு, அவரை கோல்டன் ஹாரில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செத்துருக்காங்க, அவர் ரஷ் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஒரு டை ஹார்ட் ஃபேன் அப்படின்னு கூட சொல்லலாம், சத்யம் ராமசாமி அவர்கள் தான். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? உங்கள் தலைவரோட நியூஸ் தான் சார் இப்போ ஒரு 2 நாளாக சோஷியல் மீடியாவே ஒரு கலக்குதுன்னா, ஆனால் அது ஒரு நெகட்டிவான விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா முந்தா நேற்றுலேருந்து ஒரு 7:30 அப்போத்துலேருந்தே வந்து சார் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு அப்படின்ற நியூஸாக போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அவரோட தற்போதைய உடல்நிலை என்னவா சார் இருக்கு? அதான் இப்போது ஆக்சுவலி அவர் வந்து பேசி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு மேம். இப்போ கரண்ட்டாக வந்து ஆக்சுவலாக இப்போ நான் 9 to 10 வரைக்கும் அங்கே தான் இருந்தேன் மேம். அங்கே இருந்துட்டு தான் நான் ஆக்சுவலி வரது லேட் ஆயிடுச்சு. ஸோ பேசி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் இஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் மொரோவர் வந்து அவர் ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய சாப்பாடை நாளிலேருந்து எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ இஸ் டூயிங் என்னென்னா இப்போ வரைக்கும் என்னென்னா ட்ரிங்க் பேஸ்டு இதுதான் எடுத்துகிட்டு இருக்காரு, இன்டேக் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அது நாளைக்கு அவர் வந்து ஈ கேன் பேக் டு நார்மல். ரொம்ப ஸ்பைஸியாக வேணாம், பட் எனிதிங் தட் இஸ் நாட் தட் ஸ்பைசி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆஸ் யூஷுவலாக. இன்னும் சொல்லப்போனால் நான் இன்றைக்கி ஒரு நபரை சந்தித்தேன், ரொம்ப நெருக்கமான நபர். அவர் வந்து தலைவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நெருக்கமானவர். அவரால் சந்திக்க முடிஞ்சது. அவர் சொன்னார் என்னென்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற ட்ரெய்லரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தலைவர் ஃபேன்ஸு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. பிகாஸ் இது வந்து அவுட் அண்ட் அவுட் டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம். அதில் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு என்னுடைய ஃபேன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஜென்யூனான ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இப்போது இந்த வயசில் வந்து இன்னும் வந்து ஒரு தொழிலில் இருக்கிறோம், அதுலேயும் நம்பர் 1 இருக்கிறோம். அந்த தொழிலில் இன்னும் ஃபீட்பேக்காக ஒரு மனுஷன் காத்துட்டு அவர் நினச்சாருன்னா நான் இதை தான் பண்ணுவேன், நீ பார்க்கணும், அதான் வந்து தலையெழுத்துன்னு இருக்கலாம். பட் ஆனால் ஒரு ட்ரையல், ஒரு புதுசாக ஒரு ட்ரை நான் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரை என்னுடைய ரசிகர்களுக்கு பிடிக்குதா, அவங்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மனிதர் அவர் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மேம். இதுதான் இன்ஸ்பிரேஷனுடைய பாயிண்ட்னு வைங்களேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இஸ் ஸோ ஹெல் அண்ட் ஹெல்தி. ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான் மேம் இது வந்து இவங்க காம்ப்ளிகேட் பண்ண அளவுக்கு நேற்றுலாம் ரொம்ப மோசமாக எழுதி கிட்டத்தட்ட அவருக்கு கோல்டன் ஹார்ல இருக்கிறாரு. நியூஸ் சேனல்லையுமே இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இந்த சிகிச்சை பண்றாங்க, அந்த சிகிச்சை, அறுவை சிகிச்சை பண்றாங்க அப்படி நம்ம கேட்கும்போது என்னதான் ஆச்சு? அதான் ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேம். அவர் வந்து இது பண்ணணும்னு அவர் பிளான் பண்ணி இந்த டாக்டர்ஸ் டீம் எல்லாரும் கூட கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணது தான். அதாவது வைசாக்ல இருக்கிறாரு, கூலி ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. அங்கே தான் அந்த நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மனசிலாயக்காக அவர் அந்த கிரீஷ் கங்காதரன் அவருடைய டீமு, கேரளா பேஸ்ட் டீம், அது யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களாம் சேர்ந்து அந்த சின்ன ஒரு பிட் வந்தது.
அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் அவருக்கு கொஞ்சம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல. அண்ட் ஒரு வலி இருந்திருக்கு, ஒரு லோவர் அப்டோமனில் ஒரு வலி இருந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு டெலிகன்சல்டேஷன் அங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் வித் இஸ் ஃபேமிலி டாக்டர் ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ராஜன் தான் வந்து அவர் அரசியலுக்கு போக வேணாம், தட் இஸ் நாட் அட்வைசபிள்னு பேசுனது இந்த ராஜன் தான். ஸோ அப்போ அந்த ராஜனோட ஒரு டெலிகன்சல்டேஷனில் இன்னும் எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ஐ கேனாட் ஈட், நான் சாப்பிட முடியல, என்னால் வந்து சாப்பிட்டா இன்டைஜஷன் ஆகுதுன்ற மாதிரி சொல்லும் பொழுது ஒரு சில அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணியிருக்காரு, ஒரு சில மெடிகேஷன்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு, அதை எடுத்திருக்காரு. அதையும் மீறி இருந்திருக்குன்றதுனால அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த ஸ்கெடியூல் முடிச்சுட்டு வாங்க, வில் செக் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கெடியூலை முடிச்சுட்டு ப்ராப்பராக இங்கே வந்து செக் பண்ணி ஓகே இது பண்ணாதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இங்கே வேணாம், அதாவது அவர் வந்து இஸ் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிட்டல், யார் ராஜன்றவர், காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி இப்போ தான் ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் திறந்து வச்சார். திறந்து வைக்கும் பொழுது கூட இதெல்லாம் பற்றி பேசியிருப்பார். ஸோ அங்கே நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்தால் என்னுடைய ஃபேன்ஸ் கூட்டிடுவாங்க, கூடும்பொழுது அது மெயின் ரோட்லேயே இருக்கும், அது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கும் பக்கமாக இருக்குது. அண்ட் மொரோவர் இங்கே ஃபேன்ஸ் கூட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றதுனால தான் அவர் வந்து ட்ரீம்ஸ் ரோட் அப்போலோ சூஸ் பண்ணி அங்கே சாய் சதீஷ் அப்படின்ற ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவர் சீனியர் கார்டியாலஜிஸ்ட், அவருடைய மேற்பார்வையில் ஒரு 5 பேர் கொண்ட குழு தான் இந்த ஆப்ரேஷன். இது ஆப்ரேஷனே இல்லை, இந்த ப்ரொசீஜர் இது வந்து ஒரு லேப் ப்ரொசீஜர், இது பண்ணியிருக்காங்க. எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் இது ஒரு சாதாரண ப்ரொசீஜர்னு சொன்னாலுமே அவருக்கு என்ன ஆச்சுன்னு தேடி நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நான் போயிருக்கும் பொழுது சிவகங்கை மாவட்டத்துலேருந்துலாம் வந்தாங்க. ஸோ சிவகங்கை மாவட்டம்ன்றது அஃப்கோர்ஸ் நேற்று முந்தான நைட்டு தான் இந்த இஷ்யூ தெரிஞ்சவொடனே கிளம்பி நேற்று வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து ஒரு 10 பேரை நான் நேற்று பார்த்தேன். அண்ட் போக என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில். ஸோ இந்த மாதிரி ஃபேன்ஸ் அவருக்குன்னு கிளம்பி வரவங்க இன்னும் இருக்காங்க. சாதாரணமாக அவங்களுக்கு 1 நாள் வந்துடுவாங்க, அந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க. இவங்க வடபழனி மெயின் ரோட்டில் நின்னாங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும், ஒரு டிராஃபிக் நியூசன்ஸ் ஆயிரும். அதெல்லாம் தெரிஞ்சு பிளான் பண்ணி இதுக்கு ப்ராப்பராக இருக்கணும், அதே மாதிரி நல்ல டாக்டர் வேணும்னு சொல்லிட்டு தான் கிரீன்ஸ் ரோட்டில் பண்ணியிருக்காங்க. பண்ணது 45 நிமிஷம் தான், இட் இஸ் நாட் ஈவன் 40 to 45 minutes முடிச்சுட்டாங்க. முடிச்சு உடனே ஐசியூக்கு மாற்றிட்டாங்க. ஒரு 2-3 மணி நேரம் தான் அப்சர்வேஷனில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நார்மல் வார்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாற்றிட்டாங்க. ஏன்னா எந்த அளவுக்கு துல்லியமாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸோட பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் பழைய மாதிரி கேன் பி பேக் டு நார்மல்ன்ற மாதிரி சொல்லியாச்சு, முடிஞ்சுது. ஸோ இந்த விஷயத்த வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன தேவை, இன்னும் அவர்கிட்டருந்து இவங்க என்ன அடைய பார்க்குறாங்க, அவர்கிட்டருந்து என்னதை பிடுங்க பார்க்குறாங்கன்னே தெரியல. அது பிடுங்க பார்க்குறாங்கன்னா அவருடைய பட்டத்தை பறிக்க பார்க்குறாங்க, பிடுங்க பார்க்க சொல்லியாச்சு. ஒரு சில பேர் எழுதுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஸ்டண்ட் ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டண்ட் பண்ணுறாரு அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்காக. நான் என்ன கேட்குறேன்னா, ஜெயிலர் இந்த மாதிரி போய் ஹாஸ்பிட்டலில் படுத்தா வந்து ப்ரொமோஷன் பண்ணாரு, ஒரு கபாலி இருந்தது அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாரா, இல்லை ஒரு எந்திரன் வந்து அதுக்கு முன்னாடி சிவாஜி வந்து, இப்போ இந்த படம்லாம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகலையா? இந்த 4 படம் தான் இண்டஸ்ட்ரி. இந்த படத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணாவ செஞ்சாரு. அவர் இதுதான் அவருக்கு வேலை அப்படின்னா, இதுதான் அவர் ப்ரொமோஷனாக பண்ண போறாருன்னா, அவர் படத்தை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ட்வீட் கூட பண்ண மாட்டாரு. ஸோ ட்வீட்டு கூட பண்ணாத ஒரு மனிதர் வந்து ப்ரொமோஷன் அவர் எவ்வளோ லீஸ்ட்டாக பாதர் பண்ணுறாருன்னு பாருங்க. அவர் நினச்சா உட்காந்து ட்வீட் பண்ணலாம், இல்லை 4 இடங்களுக்கு போகிறேன் வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறேன் வைக்கிறேன், ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறார், அதுக்கப்புறம் கம்முன்னு அவர் பாட்டுக்கு இருந்துக்கிறார். இதே தான் ஜெயிலருக்கு பண்ணார். ஜெயிலருடைய கலெக்ஷனை அதுக்கு அடுத்த ஒரு டியர் நடிகர்கள் நினச்சி பார்க்க முடியுமா? இன்றைக்கும் அதை நெருங்குறதுக்கு தானே போட்டி. ஸோ 74 வயசுலையும் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 இருக்கிற ஒரே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அக்ராஸ் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் ஓவர் த வேர்ல்டு. நான் சொல்றது அர்னால்டு கூட இந்த வயசுல ஹாலிவுட்ல நம்பர் 1 கிடையாது. அஃப்கோர்ஸ் இஸ் லெஜெண்டரி ஆக்டர், இஸ் வெட்டரன் ஆக்டர், அதெல்லாம் இருந்தாலும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ல ஒரு இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 இருக்கிற ஒரே நடிகர் இந்த வயசுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதை அச்சீவ் பண்ணிட்டாரு. அண்ட் உங்கள்கிட்ட அவர் உங்களை பத்தி தப்பா பேசுறாரா, உங்களை பத்தி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாரா, உங்க படங்களை பத்தி தப்பா எதுவுமே பண்றதில்ல. அவர் வேலை உண்டு, அவர் உண்டு இருக்காரு. ஆனாலும் நீங்க அவர்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நேற்றுலாம் ரிப் போடுறானுங்க, ரெஸ்ட் இன் பீஸ் ரஜினிகாந்த் போடுறாங்க. அதாவது இது வந்து ரஜினிகாந்த் விடுங்க, உங்க கூட பழகின ஒருத்தர், உங்க பக்கத்து வீட்டுக்காரர், உங்க எதிர்த்த வீட்டுக்காரர் கூட இதெல்லாம் நீங்க நினைக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கும்போது என்ன தேவை வந்துச்சு நீங்க ரஜினிகாந்தை பத்தி இப்படி நினைக்கிறதே புரியல. இவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே புரியாம தான் இருக்கு. சரி, இது வந்து அவருக்கு புதுசு கிடையாது மேம். அவரு என்ன சொல்றது, அவருடைய படங்கள் ஓடக்கூடாது, இந்த உளுந்துருச்சு அடுத்த படம் எந்திக்காது, அவ்வளோதான், அவர் அவுட்டு, ஃபீல்டு அவுட்டு, அவருக்கு உடம்பு சரியில்லாச்சு, இஸ் மென்டலி அன்ஸ்டேபிள், இஸ் நாட் ஃபிட், இனிமேல் நடிக்க வர முடியாது, அவ்வளோதான், அவர் நடிப்பை முடிச்சுக்க போறாருன்னு 25 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது எங்களுக்கு புதுசே இல்லை. அவரும் பாருங்க, அடுத்த படம் இன்னும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூலி இருக்கு. கூலி தான் இவங்க எத்தனையோ படத்துக்கு 1000 கோடி நம்ம அடிச்சிட்டோம்ட்டானுங்க. எனக்கு தெரிய கூலிக்கு மட்டும்தான் அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. வந்து அவர் தான் வந்து அந்த கிளப்பையும் லோகேஷ் கனகராஜ் டைரக்டர்ன்றதுனால இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. இல்ல, அஃப்கோர்ஸ் மேம், லோகேஷ் கனகராஜோடைய ஒரு ஆங்கிள் இருக்கட்டும் மேம். நான் என்ன சொல்றேன்னா, அது ஒரு ஆங்கிள் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து 880 கோடி 2.0 வச்சு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டார். அதை வந்து
அந்த பேரியரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது 500 கோடி ஒரு படம் தமிழ் படம் தாண்ட முடியுன்ற பேரியரை உடச்சி ஓப்பன் பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அப்போ அது 880 கோடி. அதை பண்ண முடிஞ்சவரால் 1000 கோடி பண்ண முடியாதா அப்படின்றதான் கொஸ்டின். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் லோகேஷ்க்கு நம்ம அந்த கிரெடிட் கொடுக்கணும். பட் ஆனால் இப்போ லோகேஷ் கூட மற்றவங்க சேர்ந்தா 1000 பண்ண முடியுமானா முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் சேர்ந்தா பண்ணலாம். இப்போது சங்கர் அவர்கள் கூட கமல் நடிச்சிருக்காப்புல. அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் நடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நீங்கள் இவர் விக்ரம் நடிச்சிருக்காப்புல, அர்ஜுன் நடிச்சிருக்காங்க, எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் கூட ஒரு படம் பண்ணும் பொழுது தான் முதல் 2007 தான் 150 கோடி. அந்த 150 கோடி வரும் பொழுது இந்தியாவிலே ஹையஸ்ட் கலெக்டட் ஃபில்மாக அந்த படம் வரும் பொழுது அதுதான். அஃப்கோர்ஸ் வந்து ரஜினிகாந்த் இஸ் இன்கம்பேரபிள் இன்கம்பீட்டன்ட் வித் கான்ஸ். 3 கான்ஸ் அப்படின்னு சொல்லி ஹிந்தி பேப்பர்கள் எழுதுனாங்க. அவருடைய கலெக்ஷன் அப்படி இருக்கு, நார்த் மீடியாவில் அவ்வளோ அபரிமிதமான கலெக்ஷன் பண்ணது அப்படின்னு சொல்லி 150 கோடியை தாண்டி ஏறக்குற 180 கோடி கலெக்ட் பண்ண படம் சிவாஜி. ஸோ எத்தனை பேர் அவர் கூட நடிச்சிருந்தாலும், சங்கர் அவர்கள் கூட நடிச்சிருந்தாலும், ரஜினிகாந்த் அந்த கூட்டணிக்கு தான் அந்த ஒரு பொட்டன்ஷியல் இருந்தது. அதே மாதிரி அதுக்கப்புறமும் சங்கர் வந்து விஜய் வச்சு பண்ணாப்புல, நீங்கள் ட்ரை பண்ணாரு. ஆனால் 2.0 தான் 800 கோடி அவர் தாண்டன்னு இருக்கு. ஸோ டைரக்டர் அஃப்கோர்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மேட்டர் தான். ஸோ டைரக்டர் கூட யார் இணைகிறா அப்படின்றத பொறுத்து அந்த பொட்டன்ஷியல் 4 மடங்காக மாறும். நீங்கள் ஒன்றும் இல்லை, கூலியில் அந்த சின்ன ஒரு வீடியோ லீக் ஆச்சு. அந்த வீடியோ அது ஒரு 10-12 செகண்ட் தான் இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அந்த படம் எவ்வளோ பெரிய படம்னு உங்களுக்கு தெரியும். அந்த படத்தினுடைய ஒரு பிரமிப்பு உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஒரு சின்ன லீக்டு வீடியோ பார்த்தா தெரியும். அதை பார்க்கக்கூடாது, அஃப்கோர்ஸ் ஷேர் பண்ணக்கூடாது தான். பட் ஆனால் இஃப் யூ கேன் அப்படின்னா சும்மா ஒன்றும் இல்லை, யூடியூப்ல போயிட்டு நாகார்ஜுனா லீக்டு கூலி சீன், நாகார்ஜுனா தான் அதில் இருப்பார். அந்த ஒரு சின்ன சீன் ஒரு கேஜிஎஃப் பார்த்த எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு படத்தை அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ். அதில் தலைவரும் இணைய போகிறாரு. அப்படிங்கும் பொழுது அது வேற மாதிரி. கிளியராக சொல்கிறேன், 1000 கோடியில் 1500 கோடியை ஓப்பன் பண்ணுற எல்லா பொட்டன்ஷியல் அந்த படத்துக்கு இருக்குது. அது தலைவர் தான் ஓப்பன் பண்ண போகிறார். அதுதான் தமிழ் சினிமாவினுடைய ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது 1000 கிளப் 1500 கிளப் ஓப்பன் பண்ணுற ஒரு வாய்ப்பாக. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை இந்த வேலைகள்லாம் அவர் மும்மரமாக இருக்கார். இப்போ அடுத்து ஜெயிலர் 2 பிளான் பண்ண போகிறார். ஜெயிலர் 2லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐஃபா ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதை ஷாருக் கான் அவருக்கு ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஹோஸ்ட் பண்ணும்பொழுது அங்கே ஜெயிலரை பற்றியான ஒரு மென்ஷன் வருது. ஸோ ஐஃபா அஃப்கோர்ஸ் வந்து நார்த் இந்தியன் ஐஃபா நமக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஷாருக் கானுக்கும் ஜெயிலருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த இடத்துல நீங்கள் ஜெயிலரை மென்ஷன் பண்ணணும். ஏன் ஜெயிலர் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பெரிய டேரக்டரா? ஃப்ளாப் படம், ஒரு பீஸ்ட் படத்தை எடுத்த டேரக்டர் வச்சு தான் ஜெயிலர் எடுத்தாங்க. இன்னைக்கு அவருடைய படம் ஐஃபாவில் ஒரு இடத்துல ஒழிக்குதுன்னா அது வந்து சர்வசாதாரணமாக சொல்லுங்கள். அதில் சூப்பர் ஸ்டார் இணையறாங்க. அப்போது அந்த படம் எவ்வளவு பெரிய ரீச் ஆயிருந்ததுன்னா அதை அங்கே பேசுவாங்க. அப்போ ஜெயிலர் 2 வந்தால் என்ன ஆகும்? ஸோ இதுதான் ஒரு கேஜிஎஃப் 2 கலெக்ஷன் என்ன, அதுதான் ஜெயிலருக்கு இன்னைக்கு. ஸோ கூலி முடிச்ச கையோட ஜெயிலர் 2. அப்போ இந்த கூலியும் ஜெயிலர் 2 தான் இந்தியாவில் தமிழ் சினிமாவினுடைய ஒரு பெரிய அங்கீகாரத்தை எடுத்து கொடுக்க போகுது. ஒரு பாகுபலி எப்படி தெலுங்குக்கு அங்கீகாரம் எடுத்து கொடுத்ததோ அதை அடுத்தது ரஜினிகாந்த் படங்களும் பண்ண தயாராக இருக்கும் பொழுது இவன் உட்காந்து ரிப்பு போட்டான்னா இவனை விட முட்டாள வேணா இருக்க முடியுமா? ஆஸ் ஒரு ஃபேனா, அதுவும் டைஹார்ட் ஃபேனா இந்த மாதிரிலாம் ஆர்ஐபின்னு போடும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தது? இல்லை மேம், இப்போ இது வந்து நாங்கள் இதை பழகிட்டோம், பார்த்துட்டோம். இன்னொன்று, நாங்கள் சாதிக்க வேண்டிய விஷயமே எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்ககிட்ட போய் ப்ரூவ் பண்ணி இதாண்டா நாங்கள் இது பாருங்கடா அது பாருங்கடா அப்படின்றது எங்களுக்கு ஒன்றுமே ப்ரூவ் பண்ணி நிற்கணும்னு அவசியம் கிடையாது. இவனுங்களுக்கு அறிவில்லை. எங்களை பார்த்து தான் வளர்ந்தானுங்க. அசின் நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதை அவங்களுடைய தலைவர்களுக்கும் அவங்களுடைய நடிகர்களுக்கும் பண்ணி தான் எங்களை பார்த்து, அதாவது சொல்லுவாங்களே அண்ணன் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது என்னைய பிடிச்சி நடந்தாண்டா இவன் பாரு இவ்வளவு பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து வளர்ந்தவனுக்கு இவனுகிட்ட போயிட்டு நாங்கள் அப்படி இல்லடா இப்படி இல்லடான்னு இவன்கிட்ட பேசி ப்ரூவ் பண்ண அவசியமே இல்லை. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சிம்பிள் மேம். இப்போ நீ இதை பண்ணுறியா, ஓ நடிகன் இல்லை உன்னுடைய நீ பெருசாக நினைக்கிற ஒரு தலைவன் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறான்னா அதுக்கு நாங்கள் முட்டுக்கட்டையாக இருப்போம். இதே ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்கும் அப்படின்னு சொல்லி பேசி சூழல் வச்சாங்க மேம். இது ரிப்போர்ட்டரில் வந்தது. குமுதம் ரிப்போர்ட்டரில் முதல் பேஜ்லேயே விஜய் அவர்கள் படத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் படத்தையும் போட்டு ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்குவோம், விஜய் ரசிகர்கள் சூளுரை அப்படின்னு வந்தது. என்ன பண்ணானுங்க, ஒரு நகத்தை முடிஞ்சா இன்னைக்கு வரைக்கும் லியோவையும் கோட்டையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். லியோ ஓடாத காரணம் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பண்ண நெகட்டிவ் ரிவ்யூ தான்.
அவங்க அந்த படத்தை நெகட்டிவாக திருப்பிட்டாங்க. கோட்டு அன்னைக்கு கூட அதாவது கோட்டு சம்மந்தமாக என்ன பேசினாலும் அந்த படத்தை சுற்றி நெகட்டிவிட்டி இருந்தது, ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ரிவ்யூஸ், பெரிய பெரிய கிரிட்டிக்ஸ்லாம் பேசுகிறாங்க. ஆக நாங்கள் நினச்சோன்னா நாங்கள் அதை பண்ணிடுவோம். அப்போ இந்த 2 படமும் ஓடாததுக்கு காரணமே நீங்கள் தான். ட்ரை பண்ணலாம் மேம், மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். நாங்கள் இதை பண்ணுவோம். ஏன்னா இது எங்களுக்கு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இதை நாங்கள் பண்ணலைன்னா நீங்கள் ரஜினிகாந்த் முந்திருவீங்க, உங்கள் நடிகர் ரஜினிகாந்த் முந்திருவாருலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதை நாங்கள் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது கடுகளவாக இம்பாக்ட் இருக்கும். ஆனால் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரஜினிகாந்தும் அவருடைய வெற்றி கடுகளையும் சாப்பிட முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த ஜெயலு. நீங்கள் பாருங்கள், இதே வேட்டையை நீங்கள் தலைகீழ இருந்து தண்ணி குடிங்க, அந்த படத்தினுடைய டாக்கு தான் அந்த படத்தை மூவ் பண்ணி கொண்டு போகுது. இவங்க நினைச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த படத்தை இந்த வேட்டையினே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கூலியெல்லாம் இவங்க நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, ஜெயிலர்லாம். ஏன்னா அது அந்த படத்தோட பொட்டன்ஷியலே வேறு. அதெல்லாம் இவனுக்கு பேசுறது, இவனுக்கு போடுற அந்த ட்வீட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் எல்லாம் மீறி அந்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் இப்போவே செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வேட்டையனை பற்றி நான் சொல்லி ஆகணும் மேம். இப்போது வேட்டையின் கடைசி ஒரு 45 மினிட்ஸை பற்றி இப்போ நான் தான் பேசிட்டு வந்தேன். இது ஒரு ஏடி, இவர் பார்த்தீங்கன்னா லைக்காவில் ஒரு இஸ் க்ளோஸ் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசி ஒரு 50 மினிட்ஸ், அதில் வந்து கடைசி 15 to 20 மினிட்ஸ் வந்து தலைவருக்காகன்னு ஒரு கமர்ஷியலாக படத்தை முடிக்கணுன்றதுக்காண்டி அந்த ரெகுலராக ஒரு ஃபைட் இருக்கும் இல்லையா, எல்லா படமும். அதுக்கு முன்னாடி என்ன கதைன்றது தான் இங்கே மேட்ரு. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் அதில் யார் ஆண்டகனிஸ்ட் யார் ப்ரோட்டகனிஸ்ட், அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது தான் கிளைமேக்ஸ். அதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ அது வந்து கமர்ஷியலாக முடிக்கணும், தலைவர் கமர்ஷியலாக தான் முடிப்பார். நீங்கள் அழுது வச்சுட்டு அப்படிலாம் முடிக்க முடியாதுன்றதுனால அவருக்குன்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது போல இருக்கு. அதில் வந்து தலைவரும் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவர்களும் ஒரு பெரிய டிஸ்கஷன், ஒரு பெரிய பேண்டர், ஒரு ஃபேஸ் ஆஃப். அந்த ஃபேஸ் ஆஃபில் இன்னைக்கு இந்தியாவில் மோஸ்ட் சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டைலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கமர்ஷியலி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து அதில் காமெடியும் இருக்குது. அதில் பெரிய பெரிய அந்த படத்தில் ஆரம்பித்ததுலேருந்து வச்ச ட்விஸ்ட்டை ஃபுல்லாக அந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க போல இருக்கு. ஸோ ரொம்ப சர்ப்ரைசிங்காக, ரொம்ப இது வரைக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும், ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். நீங்கள் கோர்ட் ரூம் ட்ராமாஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு இனிமேல் ஒவ்வொருத்தரும் அலைவான். அப்படியான டைலாக்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னும் கிளியராக சொன்னார், டப்பிங் டைலாக்ஸ் நான் கேட்டேன். தமிழ் டைலாக்ஸு ஓகே, அதை விட 100 மடங்கு சூப்பராக இருக்குது ஹிந்தி டைலாக்ஸ். ஹிந்தியில் இந்த படம் சக்கப்போடு போடும். ஏன்னா அமிதாப் பச்சன் தலைவரை வந்து ஒரு அப்படி இன்டிமிடேட் பண்ணி ரொம்ப பயமுறுத்தி தலைவரை வைப்பாராம் ஒரு மாதிரி. சரி, நீங்கள் இது ஆடியோ லான்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆடியோ லான்ச்சில் இந்த படம் வந்து சும்மா பேன் இண்டியா படத்தை பேன் இண்டியாவை ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாரும் எடுத்து போடுறானுங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு அமிதாப் பச்சன் தான் தேவை, நான் எப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னு ஞானவேல் சொல்கிறாரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கையை கட்டி ஒருத்தர் நிற்கணும். கையை கட்டி ஒருத்தர் நிற்கணும்னா அது ஜஸ்டிஃபைபிளாக இருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஆளை தேடும் பொழுது எனக்கு எந்த ஆப்ஷனுமே இல்லை, அமிதாப் பச்சன் மட்டும்தான். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு வந்து தலையில் டை அடிச்சு நீங்கள் ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து விட்டு சூப்பர் ஸ்டார் கை கட்டி நிற்க வச்சிடலாம், பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் ஆஃப்லைன்லையும் நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணி நிற்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தர் கை கட்டி நிற்கிறாரு. அதே மாதிரி வேட்டையில் வர அந்த கேரக்டரும் ஒரு கேரக்டர்கிட்ட கை கட்டி நிற்கிறது. ரெண்டுமே உங்களுக்கு சிங்க் ஆகணும். அப்போ அதுக்கு சரியான மனிதர் வந்து இவர் தான். அப்போது அந்த மாதிரி மிரட்டி வைக்க போகிறாராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஒரு ஃபேக் என்கவுண்டர் பண்ணிடுறாரு, அப்படி இல்லைன்னா ஒரு காரணத்துக்காக ஒரு என்கவுண்டர் பண்ணுறாரு. பட் ஸ்டில் இட் இஸ் எ கிரைம். அது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அவரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. பாயிண்ட் பிளாங்க்ல நிற்க வைக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் மாதிரி அதில் வந்து காமெடி, எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு படத்தில் முதல்ல இருந்து வச்ச ட்விஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படா அது ஏன் இதை பண்ணான்னு ஒரு 5 இடத்துல வைக்கிறது ஃபுல்லாத்தையும் இந்த கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்களா. கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணி கடைசியில் வந்து ஒரு பெரிய அதாவது இப்போது நான் இதெல்லாம் பாருங்க நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு ஒரு ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன் அமிதாப் பச்சன். அவர் கண்டுபிடிச்சதையும் மீறி அவரையே சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ட்விஸ்ட்லாம் ஓப்பன் ஆகும் பொழுது ஆஹா இவ்வளோ பெரிய விஷயமானு ரொம்ப ஆஸ்ட்ரக் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த ஒரு 10 நிமிஷம் தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். எனக்கே ஒரு மாதிரி இப்போ கூட கூஸ்பம்ஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கதை கிளிக் ஆகிடுச்சு. எப்படி சத்தமே நம்ம ஜெயிலில் இருந்தது, எந்த ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை. அந்த பாட்டு வந்தது, தமிழா பாட்டு வந்தது, அது கொஞ்சம் ரீச் ஆச்சு. அதே மாதிரி மனசிலாயம் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசினார், அது ரீச் ஆச்சு. இதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச்சு இப்போ இந்த 6ஆம் தேதி டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க சன் டிவியில். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடு போடும், அடுத்த 5-6 நாள் கொண்டு போகும்.
அதுக்கப்புறம் படம், அந்த படம் எப்படி பார்த்தோமோ நம்ம ஆன்னு உட்காந்து பழைய தலைவரை கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு 90s கிட்ஸும் 2K கிட்ஸ் இதுதான் ரஜினிகாந்த் தான் பார்த்தோம் தெரியுமா, அதை மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்கன்றதுல மட்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் ஜெயிலரை தாண்ட போகுது. ஆனால் இந்த படம் 2.0 அடிச்சு நம்பர் 1 தமிழ் ஃபிலிம் இன் டர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் போகுமான்றதான் எங்கள் கேள்வி. அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதனால் வந்து சும்மா அவர் செத்து போயிட்டாரு வச்சுட்டாரு, அவரை கோல்டன் ஹாரில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, அவர் ரஷ் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணி எவனும் அதுக்காகலாம் மயங்க போகிறது இல்லை. உங்கள் நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.